வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். மேட்டுப்பாளையம் மகாஜன மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பள்ளிக்கு செல்வதற்கும் பள்ளியை விட்டு வீட்டிற்கு வருவதற்கும் பரிசல் கேட்டு பெற்றோர்கள் கோரிக்கை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சி 6வது வார்டு பகுதியில் அமைந்துள்ள மகாஜன மேல்நிலைப் பள்ளி. இதில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று வருகிறார்கள். இந்நிலையில் இப்பள்ளிக்கு செல்லும் சாலைகள் குண்டும் குழியுமாகவும் பல்லும் மேடமாகவும் உள்ளதாகவும், இதனால் மாணவ மாணவிகள் பள்ளிக்கு சென்று வர மிகவும் அவதிப்பட்டு வருவதாகவும், இது சம்பந்தமாக பலமுறை புகார் தெரிவிக்கப்பட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், இன்று மேட்டுப்பாளையம் பகுதியில் பெய்த மழையின் காரணமாக பள்ளி வளாகம் முழுவதும் பள்ளி செல்லும் சாலை முழுவதும் மாணவிகளின் இடுப்பளவிற்கு மழை நீருடன் சாக்கடை நீரும் கலந்து வந்ததால் குழந்தைகளை அழைத்து வந்த பெற்றோர்கள் தங்களை பாதுகாக்கவே தட்டு தடுமாறினார்கள். இந்நிலையில் நேரம் செல்ல செல்ல சிறு குழந்தைகளின் நெஞ்சு வரை தண்ணீர் வந்ததை பார்த்து அச்சத்துடன் தங்களின் குழந்தைகளை பாதுகாக்கும் நோக்கத்துடன் ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டு குழந்தைகளை பாதுகாப்பாக அழைத்து வரச் சென்றது அப்பகுதியில் பெரும் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியது. மேலும் இதுபோன்ற மழைக்காலங்களில் மாணவ மாணவிகள் டெங்கு காய்ச்சல் மற்றும் மலேரியா காய்ச்சல் போன்ற வைரஸ் காய்ச்சல் பரவாமல் கல்வி பயில பரிசல் வசதி ஏற்படுத்தி தந்தால் சிறப்பாக இருக்கும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் இது சம்பந்தமாக பலமுறை புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் வேதனைப்பட்டனர். குறிப்பாக இந்த பள்ளியின் அருகில்தான் மேட்டுப்பாளையம் நகராட்சி ஆணையாளரின் குடியிருப்பும் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று பெய்த 1 மணி நேர மழைக்கு இந்த நிலை என்றால் மேலும் 2 மணி நேரம் மழை பெய்திருந்தால் நிலைமை மிகவும் கவலைக்குரியதாக மாறியிருக்கும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இனிமேலாவது பொறுப்புடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாணவ மாணவிகளின் பெற்றோர்களும் சமூக ஆர்வலர்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.